காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ஆருத்ரா விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு சிவாலயங்கள் மற்றும் அம்மன் ஆலயங்களில் ஆருத்ரா விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் காந்தி சாலையில் உள்ள முத்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் சரவணகுமார் தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேரில் 4 ராஜ வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு எழுந்தருளிய நடராஜ பெருமான் சிறப்பு மேல தாளங்களுடன் உய்யாலி நடனமாடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதேபோல் கரிக்கினில் அமர்ந்தவள் ஆலயத்தில் நடைபெற்ற ஆருத்ரா விழாவில் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி 4 ராஜ வீதிகள், நடுத்தெரு உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் நைவேத்தியம் மற்றும் தீபாராதனைகள் சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர். இதேபோல் கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆருத்ரா விழாவில் திருவாதிரை திருமுறை பெருவிழா நடைபெற்றது. தமிழ்ச்செல்வன் ஓதுவார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான ஓதுவார் மூர்த்திகள் கலந்து கொண்டு சிறப்பு சொற்பொழிவு, சிறப்பு திருமுறை இன்னிசை உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை திருவாதிரை திருமுறை திருவிழா குழுவினர் மற்றும் ஓதுவார் மூர்த்திகள் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஆலய செயல் அலுவலர் வஜ்ரவேலு, ஓதுவார் மூர்த்திகள் செல்வகுமார், சுந்தரேசன், நமசிவாயம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராகம் சங்கராபரணம். இந்த பையன் கேட்கிறான், சார் கழுத்துல ஒரு பெரிய பாம்பு போட்டு இருக்காரு, அது என்ன சார் கட்டியே நெருங்க முடியலையே, புலித்தோலை குத்திட்டு இருக்காரு, மோசமான ஆளாகிறாரு, அவர் யார இந்த காஞ்சிபுரத்துல வந்து எவ்வளோ துணி ஏனையின் தோலை எடுத்து போட்டு இருக்காரு. இதெல்லாம் தத்துவம் குழந்தைகளுக்கு உணர்த்துட்டு முருகர் என்ன 2 கொண்டாடி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, தத்துவம். இப்ப பாருங்க, கிரிவலம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனா எத்தனை பேரு உள்ளம் போல நமச்சிவாயத்தை, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறி இச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே, நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய. கைலாயம் உள்பட நொடித்தான் மலை உத்தமனை சொல்றல, ஸ்ரீசைலம், கைலாயம், சதுரகிரி, தீர்த்தமலை, எத்தனையோ மலைகளை விட்டிருக்கார் சிவபெருமான். எல்லா மலைகளிலும் மலை மீது அமர்ந்திருக்கிறார். மலை மீது சிவம் இருக்கிறது. திருவண்ணாமலையில் சிவமே மலையாக இருக்கிறது. இதுதான் வித்தியாசம். அதனாலதான் அங்க மலை அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்ச பிறகு இப்ப கொஞ்சம் சுளுக்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். மாணவர்கள் ஏன் தவறான வழிக்கு போது சுளுக்கு எடுக்கல, பெண்டு எடுக்கல. சக்கரம் 2 வீலர் பெண்டு என்ன பண்றோம், பெண்டு எடுக்கிறாங்களே, பெண்டு எடுக்கணும்.